எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிச்சாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் வெஜ் ரோல், வெஜ் பன்னீர் ரோல். கேப்சிகத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. ஆனியன் எடுத்துகிட்டு ஒரு ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. கேப்சிகம் நான் பாதி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், பட் கம்மியாக போடுறது நல்லது, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு ஆனியன் ஒரு டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஸ்பைசி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு சில்லி போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், பட் நான் போட்டிருக்கேன், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பன்னீர் நல்லா க்யூப்ஸாக இருக்கிற ஃப்ரோசன் பன்னீர் இது. ஸ்பூன் சில்லி பவுட்ரு, ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு, அப்புறமா கர்ட் ஆட் பண்ணிங்க, தயிர் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிங்க. நம்மளுக்கு அந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வேணும். அதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணிங்க. சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதில் பன்னீரை போட்டு ரொம்ப ஊற வைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், பன்னீர் உடையாத மாதிரி. கார்லிக் நல்லா ஸ்லைஸாக பொடியாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஃப்ரை ஆகட்டும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க. போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணி அங்கே சைடில் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா போட்டு பொறுமையாக கலருங்க. பன்னீர் ரொம்ப உடையிற மாதிரி ஃப்ரை பண்ணாதீங்க. பன்னீர் ஃபுல்லாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் இருக்கிற தண்ணிக்கெலாம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு, வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்துட்டு நான் வந்து ரெடிமேடாக பரோட்டா வாங்கிட்டு அதில் போட்டு பண்ணுறேன். நீங்கள் வேணால் சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிவிட்டு போட்டுக்குவோம். ஸோ பரோட்டாவில் நல்லா இருக்குன்றதுனால அந்த பரோட்டாவில் போட்டுட்டு அதனோட சென்டரை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஸ்டஃபிங் வச்சு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வச்சுட்டு அந்த ரோல் பண்ணுற ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா நார்மலாக வச்சு அப்படியே ரோல் பண்ணாதீங்க. ஒரு சைடில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கீழே வந்து கொட்டாது. வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுங்கள், பட்ஜெட்டும் கண்ட்ரோல் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ரோலை என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.